பொதுவாக அரசியல் கட்சிகளை டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு நம்ம பிரிக்கலாம். இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம், இப்போ திராவிட சித்தாந்தம், பெரியார் காலத்துல கடவுள் மறுப்பு, இப்படியான ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை சொல்லி ஒரு ஓட்டு வங்கியை திரட்டி வைத்திருப்பது. டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னா ஒரு மாற்று ஓட்டு வங்கி வைத்திருப்பார்கள். அந்த ஓட்டு வங்கிக்கு பெரிய அளவுக்கு சேதாரம் வராது. குறிப்பாக பாமக மாதிரியான அந்த வடபுலத்து ஓட்டு வங்கியை கையில் வைத்திருப்பவர்கள், அது கேஸ்ட் பேஸ் தான். 89 கட்சி ஆரம்பிச்சு இன்னைய தேதி வரைக்கும் கன்னியாகுமரியிலயோ திருநெல்வேலியிலயோ நின்று ஜெயிக்க முடியாது. ஆனா வட மாவட்டங்கள்ல, தொகுதிகள்ல வெற்றி பெற முடியுதோ வெற்றி பெற முடியலையோ, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியாக பாமக இருக்கு. அந்த கேட்டகரி பார்ட்டி. தலித் இயக்கங்கள் அந்த கேட்டகரி தான். இப்ப இந்த ரெண்டும் சேரும் போதுதான் அரசியல் சமநிலை என்பது வரும். அப்போ ஒரு கூட்டணியில ஒரு கட்சி இருந்தா இன்னொரு கட்சி அங்க இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஓட்டு வங்கி பாதிக்கும். பாமக இருந்தா விசிக இருக்க முடியாது. அவ்வளவு தூரம் போவானா, திமுக இருந்தா அண்ணா திமுக இருக்க முடியாது இல்லையா? தேசிய அளவில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அண்ணா திமுக வேற ஸ்டாண்ட் தான் எடுக்கும். எல்லா மாநிலங்களையும் நீங்க பார்க்கலாம். அப்போ மிக இயல்பாக தமிழ்நாடு அரசியல் களம் என்பது பல முனைகளில் பிரிகிறது. ரெண்டு பெரு பிரிவுகளாக இதை பிரிக்கிறதுனா, ஆட்சி கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி, ஆட்சி கட்சிக்கு ஆதரவான ஓட்டு வங்கி, இப்படி நீங்க ரெண்டா பிரிக்கலாம். இன்றைக்கு ஆட்சி கட்சி திமுக, திமுகவுக்கு ஆதரவு ஓட்டு வங்கி, திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு வங்கி. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு வங்கி பல முனைகளில் இதுல பிரியும். குறிப்பா பிஜேபி திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி தான் குறி வைக்குது. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதுல போகத்தான் செய்யும், அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அதிமுக திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி தான் அவங்களோட ஆதார சுருதி. அதிமுகவோட ஓட்டு வங்கியில இந்த சரிவு வரும். விஜய் ஒரே நேரத்துல திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு, பாரதிய ஜனதாவை கொஞ்சம் மென்மையா எதிர்க்கிறாரு. அதானி மேட்ரு வருது. மௌனம் சாதிக்கிற கட்சிகள் எல்லா கட்சிகளும். என்ன காரணம்? அதிமுக பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணிருக்கலாம். ஆனா சூரிய சக்தி கொள்முதல் இதெல்லாம் அந்த பாலிசி எடுக்கும் போது 2021 ஜூலை முதல் என்று அந்த இன்டிக்ஷன்ல டேட் கொடுத்திருந்தாலும், திமுக ஆட்சிக்கு வந்தது அந்த மே கடைசி. அப்போ கோவிட் செகண்ட் வேவ், பெரிய அளவுக்கான அரசியல் ஆக்டிவிட்டி கிடையாது. எனவே இந்த சூரிய சக்தி மின்சார கொள்முதல், அதாவது மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து கொள்முதல், ஆனா அது ஒரு சில மாதங்களுக்கு முன்பே எடுத்திருக்கணும். அப்ப அதிமுக ஆட்சியின் கடைசி கட்டம்னா அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சிக்கல் என்ன அப்படின்னா, அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நேரடி ஒப்பந்தம் கிடையாது. ஆனா மத்திய அரசு ஒப்பந்தம் போடுறதுக்கு அதானி தான் ஃபெசிலிட்டேட் பண்றாரு. அதுலதான் லஞ்ச பணம் என்பதுதான் அமெரிக்க நீதித்துறையில வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல பெரிய அளவுக்கு போக போகுது. அப்ப இப்பவுமே அதிமுக அதுல தலையை கொடுக்க வேண்டாம்னு நினைக்குது. திமுக அடுத்தடுத்த சிக்கல்கள்ல அதானியோட என்ன உறவு வச்சிருக்குன்னு தெரியல. சோ அவங்களும் தலையை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே வீறு கொண்டு எழ வேண்டிய பிற கட்சிகள் ஏன் சும்மா இருக்கு? கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் குரல் கொடுக்குதுங்க. அது அவங்க ஸ்டாண்டா எப்போதுமே அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. விஜய் குரல் கொடுக்கல. பெரிய அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் தெரியல. மற்ற சிறிய கட்சிகளும் பெரிய அளவுக்கான ரியாக்ஷன் தெரியல. அப்போ பல நேரங்கள்ல தமிழ்நாடு அரசியல் அது ஒரு இன்டர்னல் டர்மாயில், அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு நடக்கிற சுழற்சி காரணமாக அமைதிப்படுது. அப்படி அமைதி படவிடாமல் அதை சுழற்றி விட்டு கொண்டே இருப்பது, அடுப்பில் ஒலை கொதித்து கொண்டே இருக்க வேண்டும், அரசியல் அடுப்பில் ஒலை கொதித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. இலகணேசன் அவர்களோட மணி விழா கொண்டாட்டத்துல நானும் கலந்துக்கிட்டேன். 60 வயசு அவருக்கு நிறைவு. திருநாகரசன் வாழ்த்தி பேசுறாரு இலகணேசன் அவர்களை. இன்னைக்கு அவரு ஒரு வடகிழக்கு மாநிலத்துல ஆளுநரா இருக்காரு. பேசும்போது திருநாகரசன் ரொம்ப மனம் விட்டு பேசுறாரு மேடையில. இல்ல, அரசியல்ல பல முடிவுகள் நம்ம எடுக்கிறோம், பல வருடம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது அந்த முடிவு தவறுன்னு தோணுது. எடுத்துக்காட்டாக நான் ஆரம்பிக்கு எதிராக அந்த காலத்துல எடுத்த முடிவு, அது எப்ப சொல்றாரு, 1988-89 காலகட்டத்துல எடுத்த முடிவு, அது ஜெயலலிதாவுக்கு ஆதரவான முடிவு. ஏன்னா ஜெயலலிதா அணியில பிரதான தளபதி திருநாவுக்கரசன் தான். அது தவறுன்னு இப்ப நினைக்கிறேன்னு இலகணேசன் அவர்களோட மணி விழா 2009 நினைக்கிறேன், 2009 அவர் அதை அட்மிட் பண்றாரு.
இப்படி காலம் கழித்து சில தவறுகள் நமக்கு புரியும். ஆனா தமிழ்நாட்டுல வளரக்கூடாத சக்தி, வலதுசாரிகள் வளரக்கூடாது, மதவாதம் வளரக்கூடாது, மத நல்லிணக்கம் மேம்படணும், தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்கப்படணும், தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வரி பங்கீடு பெருக்கி தரப்பட வேண்டும். இதுல எல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப அவங்க எல்லாம் ஒரு அணியில வரணும். அன்பார்ச்சுனேட்லி நம்மகிட்ட அப்படி வர முடியல. திமுக, அதிமுக 2 பெரிய கட்சிகள் அந்த அணிகளுக்குள்ள அது நிக்குது. அப்படின்னா இந்த 2 அணி மட்டும் தமிழ்நாடு அரசியல்ல அவங்க மட்டும் நிக்க முடியுமா? அது தமிழ்நாடு அரசியலே 2 ஃப்ரண்ட்டுக்குள்ள நிக்குமா? 2 கூட்டணிகளுக்குள்ள நிக்குமா? இது வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்துல சொல்லுவார். கேரளா மாதிரி 2 கூட்டணி தாங்க இருக்கணும். யூடிஎஃப் ஒண்ணு, எல்டிஎஃப் ஒண்ணு, அவ்வளவுதான். பிற கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில சேர்ந்துக்கலாம், இல்ல கூட்டணி மாத்திக்கலாம். இந்த 2 அணிக்குள்ள தமிழ்நாடு பாலிடிக்ஸை கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதை அவர் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இப்ப கேரளாலே 3வது அணி பிஜேபி வந்துருச்சு. இந்த வயநாடு தேர்தலில் ஓட்டு பதிவு விவரங்களை பார்த்தா பிஜேபி கணிசமான ஓட்டு வாங்கும் போல தெரியுது. பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறத மட்டும் பெருமையா பார்க்க முடியாதுல்ல. அது சொந்த வீட்டுக்குள்ள தேர்தல் நடத்தி வெற்றி பெற்றால் எப்படியோ அப்படி வயநாட்டில் பிரியங்கா காந்தி ஜெயிப்பது. ஆனா அங்க பிஜேபி ஓட்டு வாங்குது என்பது கேரளா பாலிடிக்ஸா மடமாத்துது இல்ல. கேரளா பாலிடிக்ஸா அடுத்த 5 வருஷத்துல என்ன ஆகும் என்பது குறித்த சந்தேகங்கள், அச்சங்கள் வருது. அப்படியான அச்சம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கும் வருது. 67ல காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல்ல மாணவர் காலத்துல ரொம்ப தீவிரமா இருந்துட்டு, அது பிறகு தேசிய கட்சிகளே வரக்கூடாதுங்கிற ஸ்டாண்டு தான் தமிழ்நாடு அரசியல்ல நாங்க வச்சிருந்தோம். இன்றைக்கு தேசிய கட்சிகள் ஏதாவது ஒரு பெரிய கட்சியில கூட்டணி வைத்திருக்கிறது. இப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. 67 காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்துதான் திமுக கூட்டணியே பிறந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய அந்த வல்லமையை இழந்து விட்டது. தொகுதிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, சிறிய ஓட்டு வங்கி. அதை தாண்டி அவங்களால வர முடியல. ஆனா பிஜேபி தனி கூட்டணி முயற்சி செய்து அவங்க என்டிஏ அந்த கூட்டணிக்கு பிற கட்சிகள் இருக்காங்க, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கு. ஒரு தனியான ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணிட்டே வராங்க. அது 10%, 15%, 20% ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. 2014 இருந்து இருக்கு. 2014 ஒரு தனி அணி. அந்த தனி அணி கிட்டத்தட்ட 17-18% ஓட்டு வாங்கி இருந்தது. மோடி அவர்கள் ஃப்ரெஷ்ஷா பிரதமர் வேட்பாளர் அந்த அந்தஸ்து கொண்டு வந்த அந்த தேர்தல் 14. 2024 தேர்தல் 10 வருஷம் கழிச்சு பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஒண்ணு அதுக்கு ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க, இல்ல ஸ்லைட்லி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. அப்படின்னா ஒரு 15-20% ஓட்டு வங்கியை ஏதாவது ஒரு ரூபத்துல கையில வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஆவரேஜ் சில தொகுதிகளில் கூட வருது. அப்போ இயல்பான தமிழ்நாடு அரசியலின் எதிர்கால போக்கு என்னவா இருக்கும்னு எங்களை மாதிரியான சீனியர் ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறோம்னா, பிஜேபி வலதுசாரி ஆதரவாளர்கள் அவங்க எண்ணிக்கையில கூடுறாங்க, அவங்களோட ஓட்டு வங்கி பெருகுது, தனி அணியா முயற்சி செய்யறாங்க. அப்ப 3 அணியா மாறிடுது. திமுக அணி ஒண்ணு, அதிமுக அணி ஒண்ணு, பிஜேபி அணி ஒண்ணு. இந்த 3 அணி தாண்டி நியூ பிளேயர் விஜய். அப்ப நியூ பிளேயரான விஜய்க்கான வாய்ப்பு என்ன? இப்ப நியூ பிளேயர்கள் இதுக்கு முந்தி வரலையா? வந்திருக்காங்க. வைகோ கூட நியூ பிளேயர் தான், தனி கட்சிங்கிற முறையில. திமுக பெரிய தலைவரா இருந்தாரு, இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியா இருந்தாரு. மதிமுகங்கிற கட்சியை அவர் தொடங்கும் போது திமுக இருந்த ஏராளமான மாவட்ட செயலாளர்கள் அங்க இருந்தாங்க. பெரிய அளவுக்கான வசீகர சக்தியா கூட இருந்தாரு, பெரிய பேச்சாளர். எந்த விதமான முயற்சி செய்யாமலே வைகோ பேசுகிறார்னு ஒரு சாதாரண போஸ்டர் போட்டாலே கூட்டம் சேரும். அப்பேற்பட்ட வைகோ